காலசர்ப்ப தோஷம் என்பது ராகுவிற்கும் கேதுவுக்கும் இடையில் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, புதன், சுக்கிரன் ஆகிய 7 கிரகங்களும் அடைபட்டு கிடப்பதைத்தான் காலசர்ப்ப தோஷம் என்கிறோம். உங்களுடைய ஜாதக நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ராகுவிற்கும் கேதுவிற்கும் இடையில் 7 கிரகங்களும் இருப்பது அல்லது 1-2 கிரகங்கள் ராகு கேதுவின் அச்சுக்கு வெளியில் நிற்கும். அந்த 2 கிரகங்களும் குறிப்பாக ராகு கேது நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தால் மட்டுமே அது காலசர்ப்ப தோஷம் ஆகும். ராகு கேதுவின் அச்சுக்கு வெளியே இருக்கும் கிரகங்கள் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்திலும், கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் நின்றிருந்தால் அதுவும் காலசர்ப்ப தோஷத்திற்குள் அடக்கமாகும். காலசர்ப்ப தோஷம் ஒருவருக்கு ஏன் ஏற்படுகிறது என்றால், 2 பாம்பு பின்னி கொண்டிருக்கும் பொழுது நமது முன்னோர்கள் யாராவது தந்தை வழியிலோ தாயின் வழியிலோ அடித்து கொண்டிருப்பார்கள். சந்தோஷமாக இருக்கும்போது பின்னி கொண்டிருந்த பாம்புகளை அடித்து கொன்றதால், சந்தோஷத்தில் இருந்த பாம்பை அடித்து கொன்றதால் அந்த ஜெனரேஷனில் இருந்து பிறக்கும் குழந்தைகளுக்கு ராகு கேதுக்குள் கிரகங்கள் அடைபட்டு கொள்கிறது. இதனால் என்ன பலன் ஏற்படுகிறது என்றால், வாழ்க்கையில் இளமையில் வறுமை, இருந்தும் அனுபவிக்க முடியாமல் இருத்தல், கலத்திர தோஷம், புத்திர தோஷம், பிதிர்தோஷம், இப்படி பல்வேறு தோஷங்கள் ஒன்றாக இணைந்த காலசர்ப்ப தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இதனால் திருமண தாமதம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்து போகுதல் அல்லது திருமணமாகாமல் இருத்தல், அடுத்ததாக குழந்தை பிறக்காமல் இருப்பது, ஒரே குழந்தைகள், அதாவது ஆண் என்றால் அடுத்தடுத்து ஆண் வாரிசு, பெண் என்றால் அடுத்தடுத்து பெண் வாரிசு, புத்திர தோஷம், குழந்தை பிறந்து இறத்தல் அல்லது காலத்திற்கு உதவாத குழந்தைகளை பெற்றெடுத்தல் போன்ற புத்திர தோஷத்தின் பலன்களும் ஏற்படும். அதேபோல் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருத்தல், தொழில் அமையாமல் இருத்தல், வாழ வேண்டிய வயதில் வாழ விடாமல் செய்யக்கூடிய நிலைமை, கண்ணில் படுபவர்களெல்லாம் எதிரியாதல், வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன், நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன் என்று பரம்பரையில் இருந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு குறையினால் பாதிக்கப்பட்டு மனம் நொந்து பைத்தியமாக வாழக்கூடிய சூழ்நிலையை இந்த காலசர்ப்ப தோஷம் கொடுத்து விடுகிறது. பகலில் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கும் கணவன் மனைவி இரவு ஆனதும் படுக்கையில் பாம்பு என்கிற நிலையே வந்துவிடும். கணவருக்கு உடல்நிலை பாதிக்கும் அல்லது மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கும் அல்லது இருவருக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கும் அல்லது வேலை விஷயமாக அல்லது ஏதாவது காரிய விஷயமாக கணவன் மனைவி பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதில் சிலருக்கு கடுமையான விளைவுகளை, முறையற்ற உறவுகளையும் தந்துவிடுகிறது. குறிப்பாக இந்த காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்களுக்கு ராகு திசையோ கேது திசையோ சிறிய வயதில் வந்தால் அவர்கள் படும் துயருக்கு அளவே இல்லாமல் போய்விடும். திருமணம் நடக்காமல், திருமணம் தாமதமாக, பெண்களால் அவமானம், ஆண்களால் அவமானம், குழந்தை இல்லாமல் தவிப்பது, மலடி என்ற பட்டம் பெறுவது, ஆண்மை இல்லாதவன் என்று கேவலப்படுவது என பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். இதில் சொல்ல முடியாத துயரங்கள் அதிகமாக தரக்கூடிய ஒரே தோஷம் காலசர்ப்ப தோஷம். இதில் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம், பிதிர்தோஷம் இப்படி அனைத்தும் கலந்த கலவையாக இந்த காலசர்ப்ப தோஷம் இருக்கும். ராகு திசையில் நான் வெளியூரில் இருந்தேன், குடும்பம் சந்தோஷமாக இருந்து
என சொல்பவர்களும் உண்டு. பரதேச வாழ்க்கை என்பதுதான் வெளிநாட்டுக்கு சென்று இருப்பது. இன்று பணம் கிடைக்கிறது, எனக்கு எல்லாமே கிடைத்து விட்டது என்கிற மனநிலை பலருக்கு ஏற்படுகிறது. குடும்பத்தை விட்டு பிரிதல் என்பது கடுமையான தோஷம்தான். பரம்பரையாக வரும் இந்த கால சர்ப்ப தோஷத்தை இந்த ஜெனரேஷனுடன் முடித்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் 2 பாம்பு பின்னியவாறு இருக்கின்ற ஒரு சிலையை செய்து, கற்சிலையை செய்து, அதனை அரசு என்பது ஆண், வேம்பு என்பது பெண், அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கின்ற அம்மன் கோயிலோ விநாயகர் கோயிலே கொண்டு போய் இதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் கண்டிப்பாக இந்த கால சர்ப்ப தோஷம் அடுத்த ஜெனரேஷனுக்கு வராமல் இருக்கும். மேலும் காளகஸ்தி சென்று குறிப்பிட்ட ஜாதகருக்கு, அதாவது ராகு கேதுக்குள் அடைபட்டு இருக்கும் கால சர்ப்ப தோஷம் கொண்டவருக்கு கண்டிப்பாக ருத்ராபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். காளகஸ்திக்கு சென்று பாதாள விநாயகரிடம் சென்று ஆசி பெற்று அதன் பிறகே ருத்ராபிஷேகத்திற்கு செல்ல வேண்டும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலோ வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலோ சென்று ருத்ராபிஷேகம் காளகஸ்தியில் செய்து கொள்வது மிகுந்த நற்பலனை ஏற்படுத்தும். இவ்விதமான 2 பரிகாரங்களையும் செய்தால் உங்களுக்கு பின் வரும் சந்ததிக்கு கால சர்ப்ப தோஷம் நீங்கும்.